பிரைஸ் தி லார்ட். என் பேர் வந்துட்டு பிளஸ்ஸி ஆரோக்கியம் மேரி. நான் வந்துட்டு இங்கே இந்த நித்தியம் சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். வந்த முதல் நாள்லையே நான் வீட்டுக்கு போனப்பயே எனக்கு நம்ம பாஸ்டர் மூலமாக எனக்கு ரொம்ப கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆனால் நான் கிட்டத்தட்ட என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு 2005 இல்லை 8லேருந்து பயங்கரமான கட்டுகளால் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் என்னையே தொடவே இல்லை. 2023 இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் கட்டுகள். ஆனால் இங்கே நான் வந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வந்த அன்னைக்கே யார் செய்கிறாங்கன்றது எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆனால் அதோட தொடர்ந்து இங்கே என்னால் வரவே முடியலை. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஒரு முட்டி வலி. ஆனால் இந்த ரீசெண்டாக எங்கள் சபை சிஸ்டர் வந்துட்டு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால ஒரு 5%லேருந்து 10% என்னுடைய முட்டி வலி குணமாச்சு. ஆனால் நான் நினச்சேன், இப்போ எனக்கும் என் குடும்பத்துக்கும் கம்ப்ளீட்டாக விடுதலை கிடைக்கணுன்னா நான் இந்த சர்ச்சுக்கு தான் வரணுன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் நான் போன வாரம் வந்தேன். அடுத்து அமாவாசை ப்ரேயருக்கும் வந்தேன். வந்த அன்றைக்கு நானும் என்னை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். கண்ணீரோட ரொம்ப மனவேதனையோடு ஜெபித்தேன். என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. பாஸ்டர் சொன்னாங்க, யாரையோ இப்போ ஏசப்பா வந்து அப்படியே பரிசுத்த ஆவியால் தொடுறாருன்னு சொன்னாங்க. ஆனால் நான் உணர்ந்தேன், இங்கே வந்து நான் சாட்சி சொல்லலாம் அன்றைக்கி. ஏன்னா ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருந்து சொல்ல முடியலை. அடுத்து வந்துட்டு என் மைண்டை கட்டி வச்சுருக்காங்க. இந்த வருஷம் நான் வேலைக்கு போயிட்டு கூட செய்ய முடியாமல் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஆனால் மைண்டை கட்டி வச்சுருக்காங்க, காலையும் கட்டி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஏசப்பா நீ இன்றைக்கி இறங்கி வரணும், எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு. அன்றைக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ப்ரேயர் முடிஞ்ச அப்போ கூட எனக்கு கட்டுகள் விடுதலை ஆகலை. கடைசியில் எனக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணப்போ அந்த நேரம் கட்டு விடுதலை ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியலை அது விடுதலை ஆனது. மறுபடியும் போயிட்டு நான் சிஸ்டர்கிட்ட போயிட்டு, சிஸ்டர் எனக்கு டெய்லி தினமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வருமான தடையும் கட்டுகளும் மைண்டு கட்டும் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் உங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு, என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேன் எனக்கு கட்டு விடுதலை ஆச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய மைண்டு கட்டு அது கம்ப்ளீட்டாக விடுதலை ஆயிடுச்சு. பாத எரிச்சல் கூட தினமும் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு நைட்டும் நான் உணர்ந்தேன் அது கம்ப்ளீட்டாக விடுதலையானது. எனக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். அதே விதத்தில் பாஸ்டர் சார்லஸுக்கும் பாஸ்டர் லிடியாவுக்கும் எனக்கு என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.